இங்கே ஒருத்தர் ஊறுகாய் தயாரிக்க வெள்ளரிக்காய் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு போறாரு. ஆனா வெள்ளரிக்காயோட விலை அதிகமா இருக்கிறதுனால வாங்காம வெளியே வந்துடுறாரு. அப்ப அந்த ஷாப்பை ஒட்டி ஒரு குப்பை தொட்டி இருக்கு. அந்த குப்பை தொட்டியில போயிட்டு தேவையில்லாம தூக்கி போடப்பட்ட காய்கள்ல தனக்கு தேவையான நல்ல வெள்ளரிக்காய்களை மட்டும் எடுத்துக்கிறாரு. அதே குப்பை தொட்டியில அவருக்கு தேவையான உப்பு பாக்கெட்டும் இருக்கு, அதையும் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் சில இடங்களுக்கு போயிட்டு ஊறுகாய் தயாரிச்ச பிறகு அதை வச்சு விற்கிறதுக்கான தள்ளு வண்டியை ரெடி பண்றதுக்கான பொருள் எல்லாம் எடுக்கிறாரு. எடுத்த பொருள் எல்லாம் வச்சு ஒரு அழகான சின்ன தள்ளு வண்டியை உருவாக்கிக்கிறாரு. போற வழியில தேவையில்லாம தூக்கி போடப்பட்ட கண்ணாடி ஜாடிங்கள்லாம் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அதுல வெள்ளரிக்காய்கள்லாம் கட் பண்ணி போடுறாரு. அது கூட உப்பு சேர்த்து கலரும் போது அவருக்கு ஏற்ற மாதிரி மழையும் வந்துருது. அந்த மழை தண்ணியை எல்லா ஜார்களிலும் ஃபில் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஜாடிகளை டைட்டா மூடி அவரோட தள்ளுவண்டியில வச்சு சிட்டியிலே முக்கியமான இடத்துல கொண்டு போய் விற்க ஆரம்பிக்கிறாரு. இது ரொம்பவும் பழமையான ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியில நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. அதுல ஒருத்தர் சோசியல் இன்ஃப்ளூயன்சரா இருப்பான். அவன் இவரை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ண உடனே அந்த வீடியோ செம வைரல் ஆயிடும்.